Hi guys, this is your channel. Welcome to Tamil Manva. நம்ம என்ன பார்க்க போறோம், வைரீட்டோட சாப்டர் 65 to 67 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் என்ன ஆகி பார்த்தீங்கன்னா, ஆபி வந்து ஜூனோட பிளானை கெடுத்துட்ருப்பா. அப்படி அதை ஜூன் கடுப்பாகி ஆபி ரிவெஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கோவையும் ஆபியோட ஆமையும் அவன் கம்பெனியில் சேர்த்து வச்சு ரிவெஞ்ச் எடுத்துருப்பா. அப்படி இந்த எபிசோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஆபியோட அம்மாவை தான் காட்டுவாங்க. ஆபியோட அம்மான்ட்டு மிரர்லன்ட்டு ஒரு தொப்பி போட்டு முடி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. யாராச்சும் கேட்டால் பாபா சாப் தான் தெரியாமல் பண்ணிட்டான்னு சொல்லிடலாம். இல்லைன்னா 5 பேர் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணால் என்ன கிடக்குது, நம்ம பையன் படிப்புக்கு காசு தான் முக்கியம். சரி அந்த ஃபீல்டில் போயிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. கையில் வீட்டுக்கு வந்துட்டோன்னே ஆபி பார்த்து சொல்லுவாங்க, ஆபி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபி எதுவுமே நடக்காத மாதிரி வாங்கம்மா உங்களுக்காக நான் சமைச்சு வச்சுக்கிறேன் சரி தருவாங்க ஃபுட்டெல்லாம். ஆபி அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு ஆபி காசு எடுத்து தருவாங்க, இந்த ஆபி இதை வச்சுக்கோ பேக்கெட் பண்ணிக்கின்னு. ஆபி எதுவுமே காட்டாமல் சிரிச்சுட்டு வாங்கி தேங்க்ஸ்மா அப்படி சொல்லுவான். இப்போ கட் பண்ணால் ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஆஃபீஸில் இருந்துட்டு ஜாக்சன் சொல்லிட்டு இருப்பான், நம்மளுக்கு சும்மா இருக்கக்கூடாடா, பக்கோவோ ஜூனோ 2 பேர் யாரோ ஒருத்தங்களா நம்ம செட் பண்ணியே தீரணும். அது ஆபி அசால்ட்டாக சொல்லுவான், நீயே நம்ம பற்றி பேச தப்பாக தான் பேசியிருந்த. அப்போ எடிட்டே கோயில் சொல்லுவா, பாஸ் அதுக்கு அவர் சாரி கேட்டார்ல, அப்பவும் ஒரு லைன் எதுவும் மீறலை, இவங்க ரொம்ப கிராஸ் பண்ணிட்டாங்க நம்ம லைனை அப்படி சொல்லிட்டுப்பா. அதுக்கு நம்ம ஆபின்ட்டு பேச மூக்கு குஞ்சிட்டு போறியா கோயலு அப்படி கோயலையும் தோத்தி விட்டுருவான். ரூபி கேட்பா, என்டா சோறு உப்பு தான் போடுற, எதுக்கும் கேட்க மாட்டியா, அவன் உங்க அம்மா தான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் சொல்லிட்டுப்பா. அதுக்கு ஆபின்ட்டு எனக்கு அவன் சோறே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருப்பான். நான் மட்டும் யூடியூப்ல இந்த மாதிரி சண்டை கிட்ட காசு சம்பாதிக்க தெரிஞ்சா எங்கள் அம்மா ரொம்ப சங்கடப்படுவாங்க. அப்போ சும்மா ஆபியை தூக்கிட்டு கேட்பான், எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிப்போச்சு ஆபி ஒன்று நினைச்சு. சரி சும்மா பேசிட்டு இருப்பான். உங்க அம்மா அசிங்கப்படுனா எங்கள் அம்மா அசிங்கப்படுற மாதிரி தான்டா, என்ன ஆச்சு ஆபி ஒரு மாதிரி ஆயிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தெரியும் ஆபி எப்படி ஃபீல் பண்ணுறான்னு. அவன் இப்போ உண்மையானமே சைக்கோமே ஆயிட்டான். என்ன பேசுறானே என்ன பண்ணுறான்னு யாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு காலை பக்கோவும் ஜூனையும் காட்டுவாங்க. பக்கோ வரைக்கும் விட்டு ஜூன் போகலான்னு பார்ப்பான். பக்கோ வந்துட்டு தேங்க்ஸ் பால் சொல்லுவான். அது ஜூன் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற, எல்லாம் உன் ஐடியா தானே, நல்லா தான் பண்ணுறான். அவன் அப்போ செகண்ட் வீடியோ வரப்போகுதுன்னு கேட்பான். பாஸ் அது ஆண்டவே இன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவான் அவன். அப்போ செகண்ட் வீடியோ வந்து ஜூன் லைவ்ல பார்த்துட்டு இருப்பான். அதில் வந்துட்டு பக்கம் வந்துட்டு அவங்க அம்மாட்ட ஒரு கொஸ்டின் கேட்பான். அம்மா ஒரு கேம் விளையாடலாம், நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அது கைட்ட நீங்கள் ஆன்சர் பண்ணணும், இல்லாட்டி நான் சொல்கிற டாஸ்க் நீங்கள் பண்ணணும்னு சொல்லுவான். அவங்க அம்மா சரி சொல்லுவாங்க. அவன் கேட்பான், அந்த மாதிரி உங்கள் பையன் ஃபயர் ஆக்சிடென்ட் சாகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை தண்ணியில் முழுகி சாகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவங்க எதுவுமே என்ன பேசுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. சரி அப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணலை, அப்போ நான் சொல்ல டாஸ்க் பண்ணுங்க, தலைகீழா நில்லுங்க சொல்லிட்டு தலையில நிற்க வைப்பான். கடைசியில் உளுந்துருவாங்க, அவங்கள பேலன்ஸ் பண்ண முடியாதா. இந்த ஜூனப்பா சிரிச்சுட்டு இருப்பான். இப்போ புரியுது ஏன் பக்கோவுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் வந்துக்கிறாங்கன்னு. ஆபி உண்மையாக பயந்துட்டா தான் போல, இனிமேல் ஆபி நம்ம லைன்லேயே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஜூன் பேசிட்டு இருப்பான். ஜாக்சன்ட்டு ஆபியை தேடி போவான். ஏன்னா ஆல் ஆஃப் த சடனா ஆபின்ட்டு ஃபோன் எதுவும் பண்ணாமல் அப்படியே மறைஞ்சிருப்பா. அப்படி ஜாக்சன் ஒரே ஆகிருப்பான், இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டான். சொல்லி வீட்டுக்கு போவான். அப்போன்ட்டு அவன் வீட்டுக்கு போய் பார்ப்பான். அவங்க அம்மா கூடுவாங்க, ஆபி வெளியே போய்க்கிறான்ப்பா, நீ கொஞ்சம் ரூம்ல வெயிட் பண்றியா சொல்லி ஆபி ரூம் காட்டுவாங்க. ஜாக்சன் ஆபி ரூம்ல பார்த்தா ஃபுல்லா மெஸ்ஸா இருக்கும். அவன் ப்ராக்டிஸ் பண்ற பேக் பார்த்தீங்கன்னா உடஞ்சி அதுலேருந்து மண்ணா கீழே கொட்டிட்டு இருக்கும். அங்கங்க ரத்தமா கிடக்கும், கட்டையில உடைச்சிருப்பான். இதை பார்த்தோம் ஜாக்சன் கண்ணே விரிய ஆரம்பிச்சிருவான். ஐயோ ஏதோ தப்பா இருக்கே, டக்குன்னு போய் இன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லி டைவானப்பா சொல்லுவான். நம்ம ஆபியை காப்பாற்றணும், ஆபி வேற காணும், அவன் என்ன தெரியும், அவன் ரூம்ல ஒரு மெஸ்ஸா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அது டைவான்ட்டு அதெல்லாம் ஃப்ரீயா விட வந்துருவான், அவனுக்கு கவலைப்படாத கிளம்பி சொல்லுவானா. என்ன பேசுற, உனக்கு விஷயம் தெரியுமில்ல, அவங்க அம்மாவை இன்சல்ட் பண்ணிட்டாங்க லைவ்ல, ஸோ அவன் ரிவெஞ்சுக்கு ஏதாவது போனாலும் அவனை ஏதாச்சும் பண்ணிட்டாங்களான்னு தெரியல சொல்லிட்டு இருப்பான். அது டைவான் சொல்லுவான், அவனை இங்கே தான் இருந்தான், அவன் டெக்னிக் பழகணும்னு என்கிட்ட வந்தான், நான் சொல்லி தந்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, அவன் வேலை முடிஞ்ச பிறகு திரும்ப இங்கே வந்துடுவான் அப்படி சொல்லுவான். இப்போ பக்குவ தான் காட்டுவாங்க. பக்குவ என்ன பண்ணுவான்னா, அவன் நெக்ஸ்ட் வீடியோக்காக எலக்ட்ரிக்கல் மீனை வச்சு பார்த்துட்டு இருப்பான், இதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு. அப்போ ஒரு மீன் துள்ளி போயிடும். துள்ளி போய் பார்த்தா ஒரு காலுக்கு நிற்கும். யான்னு பார்த்தா நம்ம பாபி தான் அங்கே இருப்பான். பக்குவ கேட்பான், உன்னையோட உங்க அம்மா வச்சு வீடியோ போட்டால் நிறைய வியூஸ் லைக்ஸ் வருதுடா, போன்டாடி ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்ட, முடிஞ்ச அப்போ வாடா அப்படின்னு கேட்டுப்பான் நம்ம பக்கம். அதுக்கு ஆபி சொல்லுவான், நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாம், உனக்கு 2 சாய்ஸ் தரேன், அது கேன்சல் பண்ணு. ஒன்று என் கையில் அடி வாங்கியே நீ சாகணும், 2வது என்கிட்ட உத வாங்கியே சாக போற, இல்லை எந்த சாய்ஸ் நீ சூஸ் பண்ணுன்னு கேட்பான் ஆபி. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்ல வந்துட்டு டைவான்கிட்ட போய் நம்ம ஆபி கேட்பான், இந்த மாதிரி புது டெக்னிக் எனக்கு சொல்லித்தாங்க, 1080 டிகிரி கிக் சொல்லித்தாங்க, இல்லை வேற ஏதாவது மெத்தடில் கிக்கிங் சொல்லித்தாங்க சொல்லிட்டுப்பான். அது டைவான் சொல்லுவான், ஒரு நார்மல் பர்சனாலே இப்போ தோக்கடிக்க முடியாது ஆபி, போய் அவன் பழி வாங்க நேரம் வந்துச்சு, போய் அவன் கொண்டுட்டு வா சொல்லுவாங்க. பிரசனில் பார்த்தா ஆபி அவன் ஃபேஸோட குத்திடுவான். அக்கா அவன் காப் கிக் பண்ணுவான். அந்த காப் கிக் பண்ணிட்டோடனே அவன் அசால்ட்டாக சொல்லுவான், அவ்வளோதானா சொல்லி பார்ப்பான். கடைசியில் பார்த்தா அந்த காப் கிக்கில் அவன் கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிற மாதிரி ஆயிருக்கும். அவன் காலில் நடுங்க ஆரம்பிச்சிடும் பக்கோவுக்கு. என்னது இது வித்தியாசமாக இருக்கே சொல்லிட்டு அவன் கோவம் அடைஞ்சிருவான். என்னையும் அடிச்சிட்டியாடா சொல்லி குத்த போவான். நம்ம பாபி நெஞ்சோட குத்துவான் பாருங்க, அவனுக்கு அவன் நெஞ்சிலும் கிராக் ஆகாம ஜஸ்ட் பேக் டு பேக் அடிச்சு அவன் நெஞ்சிலுமே உடச்சி விட்டுருவான். அப்படி பக்கோ பயந்துருவான், ஐயோ வேணே உண்மையாக கொண்டுருவான் போல் தெரியுது ஆபின்ட்டு பேக் டு பேக் பஞ்சஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு பஞ்ச்லேயும் அவன் ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கிட்டு இருப்பான். அவனுக்கு லிட்டரலி எல்லா பக்கம் கிராக் ஆகிட்டு இருக்கான், போன்ஸ் எல்லாம் கையில் சுத்தமாக முடியாது. பக்கோவெல்லாம் மன்னிப்பு கேட்கவே ஆரம்பிச்சான், ப்ளீஸ் ஆபி என்னை விட்டுரு ஆபி அப்படின்ட்டு இருப்பான். அப்போன்ட்டு ஆபின்ட்டு
நீயே முடிவு பண்ணிக்கோ, வாயில பல்லுக்குன்னு நினைக்கிறியா இல்லை மண்டே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறியா சொல்லிட்டு அவன் வாயில பல்லெல்லாம் ஒன்று உடச்சிட்டு இருப்பான் ஆபி. அந்த சேவிங் மிஷின் வச்சு அவன் அடிப்பான், அது உடஞ்சே போயிடும். பக்கம் கெஞ்ச ஆரம்பிச்சுவான், தயவு செஞ்சு எனக்கு உயிர் பிச்சு கொடுத்துரு அப்படி, எனக்கு கொண்டுறாத அப்படின்னு பக்கம் அழுதுட்டு இருப்பான். இவன் அந்த ஈல் ஃபிஷ் வச்சிருப்பான்ல, எலக்ட்ரிக்கல் ஃபிஷ், அதே எடுத்து சொல்லுவான், இது வாய் வழியா சாப்பிட்றியா இல்லை டெய்ல் வழியா சாப்பிட்றியா சொல்லி கேட்டு மிரட்டுவான். உண்மையான கைஸ் இப்போ ஆபியை பார்க்கறதுக்கு உண்மையான சைக்கோ மாதிரி தெரியுதான். ஆபி அம்மா வந்துட்டு வழக்கு போல வேலைக்கு போகலான்னு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த டைம் ஆபி வெளியே உட்காந்துருப்பான். ஆபி அம்மா கேட்பாங்க, ஆபி இங்கே இருக்கு, என்ன ஆச்சு இங்கே வந்து கேட்டோன்னே ஆபி சொல்லுவான், இல்லை நீங்கள் எங்கே வேலை செய்றீங்க, என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு வந்தேன், ஆனால் இங்கே கடை க்ளோஸ்ன்னு போட்டுக்குது, எனக்கு தெரிஞ்சு உங்கள் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறமா சொல்லுவாங்க. அப்போ அம்மா சாக்காவாங்க, என்ன சொல்கிற கடை க்ளோஸா, சரி நான் மேனேஜர் கால் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் ஆபி சாக்காங்கன்னா மேனேஜர் அப்போ இன்னொருத்தங்க இருக்காங்களான்னு சொல்லுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க அவங்க அம்மா, ஆமாம் நல்ல அழகான ஒரு பையன் இருப்பான், நல்லா லாங் ஹேர் வச்சுட்டு, அவன் பேரு கூட ஜூன், அவன் தான் பாஸு, இவன் கோவக்கதான் சொல்லுவாங்க. அது இந்த பார்த்தீங்கன்னா ஜூன் கையில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அதான் அவங்க அம்மா கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பான், இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்யணும் அந்த மாதிரி. அப்போ ஒரு பாடி பில்டர் கேட்பான், ஏன் பாஸ் சிரிச்சிருக்கீங்க என்ன ஆச்சுன்னு கேட்பான். அது ஜூன் சொல்லுவான், இந்த ஒரு கான்ட்ராக்ட் வச்சு ஆபி கம்பெனி மொத்தத்தையும் நான் வலிச்சு எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கரெக்டாக ஆபியே வந்துடுவான். ஜூன் உன்னை பார்த்தோன்னே கொண்டு நான் என்ன தைரியம் தான் என் ஃபேமிலி மேலே கை வச்சுருப்பேன் நீ. ஆபி ஜூனை பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். அப்போ ஜூன் கேட்பான், ஆபி என்ன சாப்பிட வந்தியா இல்லை பிஸ்னஸ் பற்றி பேசலாம் வந்தியா, உன் மூஞ்சை பார்த்தா உங்கள் அம்மா மூஞ்சி தான்ப்பா ஞாபகத்துக்கு வருது எனக்கு. இதை கேட்டோம் ஆபி வெளியாயிடுவான், என்ன தைரியம் தான் எங்கள் அம்மா பற்றி இழுப்பேன் நீ அப்படி அட்டாக் பண்ண போவான். அப்போ அந்த டைம் அவன் கம்பெனியில் பாடி பில்டர் கூட இன்னொரு சின்ன பையன் இருப்பான், அவன் டக்குனு வந்து அட்டாக் பண்ணிடுவான் பாபியை. ஒரு நீ லாக்னு வச்சுக்கோங்களேன், அது போட்டோம் ஆபியால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் வெளியே கொண்டு வரலாம் பார்த்தா அவன் ஃபுல்லாக கிராக் பண்ணி விட்டுருவான் அவன் காலை. ஆபியால் கட்டுப்படுத்த முடியாத அளவு கத்த அமைச்சிருவான் வழியில். அவன் ஆபி காலை போட்டு திருக்கி விட்டுருவான். கழிச்சு ஆபி கத்தி அப்படியே ஓரமாக போய் விழுந்துருவான். பயந்துட்டானோ ஒரு கால் நகர்த்தவே முடியாது. அப்போ அந்த பையன் வந்து கேட்பான், இவன் பேர் ஊஜி, இது வந்து கேட்பான், ஏன் ஆபி பொண்ணா நிற்க முடியுமா அப்படி கேட்பான். ஏன்னா அவன் லிட்டரலி ஆபி காலை உடச்ச மாதிரி பண்ணியிருப்பான், ஆபியால் நிற்க கூட முடியாது. ஆனால் வந்து நக்கல் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ ஜூன் போய் ஆபிட்ட காட்டுவான், அந்த கான்ட்ராக்டுக்காக தான் நான் ஆபி இங்கே வந்தேன் அப்படி கேட்டுப்பான். அந்த கான்ட்ராக்ட் நெட்டை தந்துரு ப்ளீஸ் அப்படி ஆபி கேட்டிருப்பான். அது ஜூன் சொல்லுவான், இப்போ உங்கள் அம்மா வச்சு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன், ப்ரீவியஸாக 1 இயர் சொல்லியிருப்பான், பட் 1 இயர் இல்லை 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டிருப்பான். உங்கள் அம்மாவுக்கு மாதத்துக்கு 3 மில்லியன் yen தரேன், 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டுக்கோ அப்படி, அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏன்னா அது ஃபுல்லாக எனக்கு லாஸ் ஆகிடுமே, உனக்கே தெரியுது அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்னு. ஸோ ஆபி கிட்டவும் சொல்லுவான், இதை நான் கிழிச்சு போகணும் தான் நீ நினைக்கிறேன் அப்படின்னு கேட்பான். ஆபி உடனே பெக் பண்ண ஆரம்பிச்சிருவான், தயவு செஞ்சு ப்ளீஸ் இதை மட்டும் கிழிச்சுங்க சொல்லி முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். அப்போ ஜூன் சொல்லுவான், நான் பேசிக்காக பிஸ்னஸ் மேன், உனக்கு ஒரு டீல் தரேன், உன் கம்பெனிக்கில் அதில் இருக்க மெம்பர்ஸோட என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிடு, உன் கம்பெனி என் பேர் எழுதி தந்துட்டுனா இந்த டீலை போய் உன் கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுரு ஆபி, என்ன சொல்கிறேன்ட்டு செவத்தை முட்டி அழுதுட்டு இருப்பான். ஏன்னா அந்த டைம் அப்போ ஒன்றுமே பண்ண முடியலையே, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், இப்போ நான் என்ன பண்ணுறது அழுதுட்டு இருப்பான். அடுத்த நாள் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். ஜாக்சன், கோயல், சுமோகிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிறான், நமக்கு ஆஃபர் பண்ணிக்கிறான், எனக்கு விடுறதுக்கு சங்கடமாக இருக்குது கம்பெனியை. அதுக்கு சுமோ வீரர் சொல்லுவான், அப்போ நம்மளால் இன்னும் பண்ண முடியாது, நம்ம கையெல்லாம் கட்டி போடப்பட்டுருச்சு. ஜாக்சன் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருப்பான், அவனுக்கு சேடாக கொடுக்கறதுக்கு. கையில் ஆபின்ட்டு யோசிச்சு சொல்லுவான், பேசாமல் நான் யூடியூப் விட்டு குவிட் பண்ணிடுறேன், கம்பெனி நீங்கள் வச்சுக்கோங்க, நான் யூடியூப் விட்டு போனாலே ஜூனுக்கு ஓகே தான் ஃபீல் ஆவான், அவனுக்கு எனக்கு தான் சண்டை, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு இருப்பான். இல்லை 8 பேர் சொல்லுவான், பாஸ் இந்த கம்பெனி நீங்கள் உருவாக்குனது தானே சொல்லுவான். இப்போ காட்டுவாங்க ஆபின்ட்டு எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கியிருப்பான், அவ்வளோ மோசமாக ரத்த வர வர அடிச்சிருப்பாங்க அவனை, எத்தனை பேர்த்த அடிச்சு அவ்வளோ வீடியோஸ்க்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாலாம் காட்டுவாங்க. ஆபிக்கு அழுகையே கண்ட்ரோல் பண்ண முடியும், அழுக ஆரம்பிச்சிருவான். வேற வழி எனக்கு இல்லையே அழுதுட்டு இருப்பான். அப்போ மண்டையிலே கொட்டுவாங்கன்னா ஜோக்கடா பண்றச்சு அடிப்பான். யான்னு பார்த்தா நம்ம டைவானும் ரூபியும் தான் இருப்பாங்க. டைவான் சொல்லுவான், இதுலேருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான் டைவானு. அங்கேருந்து சீனு கட் பண்ணா நம்ம பாபி நெட்ல பார்த்துட்டு இருப்பான், இவன் எந்த மெத்தட்ல தோத்தான், அவன் என்ன லாக் பண்ணான்னு. அந்த மெத்தட் பேர் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு. ஸோ கோலி மண்டையிட்ட சர்ச் பண்ணி பார்ப்பான், அவுட் டு வின் அகேன்ஸ்ட் ஜுஜுட்சுன்னு. அதுலன்ட்டு ஒரு வீடியோ வரும். ஆபி கத்தாமிச்சிருவான், டே இருடா நான் வரேன்டா, நான் ஃபைட் பண்ணால் விட்டு தர மாட்டேன்டா சொல்லி கத்துவான். ஓகே கைஸ், இதோ இந்த எபிசோட் முடியுது. See you on another video. Until then, bye.